வெற்றி பெற்றதுனாலேயே திமுக நல்ல கட்சி அல்லது யோக்கியமான கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டாஸ்மாகில் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துலேயே திரு செந்தில் பாலாஜியினுடைய குழுவினர், கரூர் குழுன்னு சொல்லுவாங்க, அந்த குழு வந்து நீங்கள் மதுபானத்தில் விற்பனைக்கு வரக்கூடிய மது சரக்குகளை பாதி அரசருக்கு மீதி அவர் சரக்குனே சொன்னாங்க. அது யாருமே இப்போ ஒத்துக்கலை. நீங்கள் மதுபானத்து கம்பெனியில் வேலை செய்ய ஊழியர்லாம் பாருங்கள், அந்த கடையில் வேலை செய்ய ஊழியர்லாம் பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு டார்கெட் வச்சு விற்க சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அரசுக்கு வர வேண்டிய வருமான அந்த இழப்பை தொடக்கத்திலேயே செந்தில் பாலாஜி உருவாக்கி அது தனிப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று அதன் மூலமாக தேர்தலுக்கு செலவிடப்பட்டது தான் உண்மை. நீங்கள் ஈரோடு கிழக்காகட்டுங்க, அது வந்து விக்கிரவாண்டி ஆகட்டுங்க, ஏற்கனவே அந்த உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், மிக பெரும் தொகை செலவிடப்பட்டது. ஈரோடு கிழக்கில் 750 கோடி செலவுனாவே பல பேர் சொன்னாங்க. இதெல்லாம் டாஸ்மாக்லேருந்து இந்த காசா? ஆமாம், இறங்கி வந்துங்க. செந்தில் பாலாஜி பின்புலத்தில் உருவானது அந்த இது. அப்போது இதை முழுக்க திமுக பணத்தால் மட்டும் மக்களை சோற்றால் அடித்து பிள்ளைங்கிற மாதிரி பணத்தால் மக்களை அடிக்க முயற்சிக்கிற திமுக அந்த முயற்சியை வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வளோதான்.